ஆனந்தகுமார் பகுதியில் எனக்கு அப்பா அம்மா இல்லை, நான் தனியாக தான். அக்கா அண்ணா இருக்கேன், உதவி இல்லை. நான் இந்த சார் மூலமாக ஹெல்ப் பண்ணி எனக்கு உதவிகள் கிடைச்சது. இப்போ வந்து நான் ஸ்கூல் சேர்ந்தேன். எனக்கு ஸ்கூலில் இருந்து பாடசாலை வெகு தூரத்தில் அமைந்துள்ளது. அப்போ எனக்கு வந்து போக்குவரத்துக்கு சைக்கிள் வந்து தேவைப்படுது. பழையில அது கிளிநொச்சி மாவட்டத்தை வச்சுருந்தா பழையில இருக்கிற ஒரு பிள்ளைக்கு தான் நாங்கள் நெருக்கடியால் படிக்கிறதுக்கு வசதி இல்லை என்று சொல்லி அந்த கிராமத்தை சேர்ந்த பாடசாலை ஆசிரியர்களும் இங்கே யாழ் மாவட்டத்தை சேர்ந்த, அதாவது கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியரும் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியரும் தொடர்புகளோட சகல சௌவாய்களை பற்றி எப்பவும் எந்த இது இப்போ அவன் மூலமாக ஸ்கூலும் சேர்ந்துட்டேன். அவன் உதவி செய்ய வலிக்கிட்ட பிறகு தான் நான் ஸ்கூல் சேர்ந்து இப்போ படித்து கொண்டு இருக்கேன். தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பழைக்குரிய ஒரு பிள்ளை பழையில அது கிளிநொச்சி மாவட்டத்தை வச்சுருந்தால் பழையில இருக்கிற ஒரு பிள்ளைக்கு தான் நாங்கள் இப்போ பழையோட நிற்கிற ஒரு பிள்ளையோட நாங்கள் இந்த காணொலியை இப்போ காட்சி அளித்து கொடுக்குறோம். இப்போ நாங்கள் இன்னொன்று சொன்னால் இப்போ இது உலகங்க மோங்கி எடுத்து கொடுக்குறோம். கணேஷ் கூட தான் நான் உங்களுக்கு கனெக்ட் ஆகிக்கிறேன். நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த பிள்ளை தாய் தகப்பன் இல்லாத ஒரு பிள்ளை, அவன் தாய் தந்தை இல்லாத ஒரு எதிரி ஆகிய ஒரு பிள்ளை. இவன் இந்த படிப்புக்கு நிறைய சவால்கள் வந்தது, நிறைய பிரச்சனைகள். அப்போ என்னென்னு சொன்னால் பாதுகாப்பே இல்லை. இப்போ சிறிய தகப்பனோட இந்த பிள்ளை வசித்து கொண்டிருக்கிறாள். அவள் பழையில் நாங்கள் இப்போ அவளோட திருப்பி இருக்கா கதை கேட்கையும் அவள் தன்னை ஸ்டோரியை இருக்கா சொல்லுவாள். அப்போ இந்த பிள்ளைங்க காணொலி நாங்கள் இப்போ 3ஆம் தடவையாக வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் அந்த முதல் காணொலி வெளியிடக்க பாடசாலை படிக்கிறதுக்கான நெருக்கடியால் படிக்கிறதுக்கு வசதி இல்லை என்று சொல்லி அந்த கிராமத்தை சேர்ந்த பாடசாலை ஆசிரியர்களும் இங்கே யாழ் மாவட்டத்தை சேர்ந்த, அதாவது கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியரும் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியரும் தொடர்பில் இருக்கின்ற பிள்ளைக்கு படிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு பாடசாலையில் சேர்த்தாச்சு. இப்போ பல சென்ட்ரல் காலேஜில் படிக்கிறீர்கள், பல மத்திய கல்லூரியில் இப்போ படித்து கொண்டிருக்கிறான். அப்போ உண்மையில் எங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான ஒரு செய்தி. அப்போ இவங்க அடுத்த கட்ட பிரச்சனைகள் சம்மந்தமாக நாங்கள் இதற்கு முன்னர் ஒரு காணொலி விட்டுனாங்க. அப்போ இவருக்கு மாதம் லண்டன், உங்களுக்கு காசு தர லண்டன் தானே, மாதம் லண்டனை சேர்ந்த ஒரு சகோதரன் இந்த பிள்ளைக்கு காசு கொடுத்து கொண்டிருக்கிறார். பெரிய ஒரு தொகை, மாதம் பெரிய ஒரு தொகை கொடுத்து கொண்டிருக்கிறார்.
20,000 ரூபா மாதம் மாதம் இந்த பிள்ளைங்க படிப்பு செலவுக்காக கொடுத்து கொடுக்குறார். படிப்பு செலவு, இந்த பிள்ளைங்க உடுப்புகள், மற்ற சாப்பாடு, அடுத்தது போக்குவரத்து செலவு, அது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இன்க்ளூட் பண்ணலாம். அதை உள்ளடக்கி அந்த பிள்ளை சமாளிக்கிறாள். அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், ஏன் படிப்புக்கு இவாக்கு கஷ்டம்னு சொன்னால், சிறிய தகப்பனான வாழ்கிறா. சிறிய தகப்பனுக்கு 3 பிள்ளைகள் இருக்குது. அப்போ அவர் அந்த குடும்பத்தையும் பார்த்து இவன் பார்க்குற கஷ்டம், இவன் இடையில் தடைப்படுற சூழல்றதான் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியரும் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியரும் தொடர்படுத்தி இந்த பிள்ளைக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக படிக்கிறதுக்கான முழு வேலையும் செய்தாச்சு. பாடசாலைக்கு போய்கொண்டிருக்கிறா. இப்போ அப்போ மாதம் மாதம் இவருக்கு 20,000 போய்கொண்டிருக்கிறது. இப்போ இந்த மாத காசு பிள்ளைக்கு வந்துட்டு வரையில பார்த்துட்டீங்களா? எவ்வளோ வந்துடுது சுத்தமாக சொல்லுங்க. நீங்கள் அது சம்மந்தமான நன்றி இழப்புறத சொல்லுங்கள். நாங்கள் காணொலியாக முடிக்கிற கட்டங்களோட அது சம்மந்தமான. அப்போ நாங்கள் இப்போ அந்த சகோதரியோட கதைக்கிறதுக்கு முன்னே அந்த 20,000 மாதம் மாதம் அனுப்புகிறவர் லண்டனை சேர்ந்த பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு சகோதரன். அப்போ அவர் தன்னுடைய நண்பர்கள் ஊடாக தொடர்புகளை வச்சிருந்து உதவிகளை செய்கிறவர். அவர் முதல் தந்துட்டு சொன்னார் தான் மாதம் மாதம் 10ஆம் தேதி தாரணும்னு சொல்லி. ஆனால் உண்மையாக அவர் 7ஆம் தேதியை போட்டு 8ஆம் தேதிக்கு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். அந்த காசு அனுப்பினதுக்கான ஆதாரங்களும் அனுப்பியிருந்தார் இந்த பிள்ளைக்கு. நாங்கள் இந்த பிள்ளையோட தொடர்படுத்து கேட்க எனக்கு காசு கிடைச்சேன்னு சொன்னால் உண்மையில் ஒரு பெரிய சந்தோஷம். 2 மாத காசு இந்த பிள்ளைக்கு வந்துருக்கு. அடுத்த கட்ட பிரச்சனைனா இவன் படிக்கிறதுக்கு நமக்கு போக்குவரத்துக்கு சைக்கிள் ஒன்று தேவை. அதாவது பழைய சென்ட்ரல் காலேஜுக்கும் இவன் வீட்டுக்கும் இடையில் இடைத்தூரங்கள் கூட ஒரு கிராமத்தில் இந்த பிள்ளை வசிக்கிறான். அப்போ தனக்கு சைக்கிள் தேவை என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. அந்த சைக்கிளும் ஒரு சகோதரன் வாங்கி தரலாம்னு சொல்லியிருந்தார். வாங்கி தரதுக்கு முன் வந்த ஒரு சகோதரன் கனடாவை சேர்ந்த ஒரு சகோதரன். அவர் தன்னுடைய பெயரை குறிப்பிட வேண்டாம்னு சொல்லி ஒரு சகோதரன் உறுதிப்படுத்தினார். அப்போ கொஞ்சம் இடையில கொஞ்சம் காலங்கள் சென்றது. நாங்கள் அப்போ தொடர்பெடுக்கிறதுக்கு முன்னே இன்னொரு காணொலி விட்டு நாங்கள் இந்த பிள்ளைக்கு சைக்கிள் தேவையாண்டு. அப்போ அவர் அந்த காணொலியையும் பார்த்துட்டு அந்த சைக்கிளை இந்த பிள்ளைக்கு தாரதுக்கு முடிவெடுத்து தந்திருக்கிறார். உண்மையிலே அந்த கனடா நாட்டை சேர்ந்த இந்த சைக்கிளை கொடுத்து அந்த பேர் குறிப்பிட விரும்பாத சகோதரன் குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகள் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீண்ட ஆயுளோட செல்லும் இடமெல்லாம் எந்த குறைகளும் இல்லாமல் பேர் புகழோட சகல சௌபாக்கியங்களும் பெற்று எப்பவும் எந்த காலத்திலும் குறைவற்ற செல்வங்களோடு அவர்கள் வாழ வேண்டும் என்று கேட்டு இந்த தங்கச்சியோட நாங்கள் கதைக்க போகிறோம். வணக்கம். எனக்கு அப்பா அம்மா இல்லை. அப்போ எனக்கு வந்து படிக்க சரியான கஷ்டமாக இருந்தது. அப்பா அம்மாவும் சின்னலே இருந்துட்டினோம். அப்போ எங்களை சித்தப்பா தான் இப்போ பழையில இருந்து கொண்டிருக்கேன். ப்ரைவேட்டாக தான் எழுதினேன். நேரில் படிக்க ஆசை. நான் வீட்டு வறுமையால் படிக்க இல்லாமல் போனது. அப்போ எனக்கு தெரிஞ்ச சேவாக்களோட பழக்கம் வச்சான். இப்போ நிறைய உதவிகள் கிடைக்கிது. இப்போ அவன் மூலமாக ஸ்கூலும் சேர்ந்துட்டேன். அவன் உதவி செய்ய வலிக்கிட்ட பிறகு தான் நான் ஸ்கூல் சேர்ந்து இப்போ படித்து கொண்டும் இருக்கேன். வேறு கோர்ஸும் சாவச்சேரியும் டிபி என்ற எஜுகேஷன் வந்து செஞ்சு கொண்டு இருக்கேன். இப்போ வேன் மூலமாக எனக்கு நிறைய உதவிகள் கிடைச்சிட்டு இப்போ 2 மாதமாக தொடர்ந்து காசுகள் கிடைக்கிது. 20,000 ரூபா. இப்போ சைக்கிள் கிடைச்சிருக்கு. இப்போ படித்து கொண்டு இருக்கேன். ஸ்கூலும் போய் கொண்டு இருக்கேன். அப்பா என்ன இருந்தவர்? அப்பா ஹார்ட் அட்டாக்ல இருந்தவர். ஓ, அதற்கு அப்படியே சொல்லுங்க. அப்பா எங்கே இருந்தவர்? அப்பா நாங்கள் எங்கள் சொந்த இடம் இந்தியா அம்மாண்ட. அப்போ அங்கே இருந்த நாங்கள் அங்கே இருக்கே அப்பா வருத்தம் வந்து இருந்துட்டு ஹார்ட் அட்டாக்ல. அம்மா கொண்டு வந்து விட்டுட்டு அப்படியே போனவா காணாமல் போனாங்க. அந்த தொடர்பு இல்லையா? ஆனால் செத்துட்டேன்னு சொல்லிடுறேன் ஆக்கள். இன்னும் தொடர்பு இல்லை. அம்மா எங்கே கொண்டு வந்து பிள்ளைய விட்டுட்டு போனா? இது பவுனியாவில் அத்தை இந்த வீட்டு. எவ்வளோ காலம் பரமிப்பா? இப்போ போய் 11 வருஷம். 11 வருஷம். எனக்கு 6 வயது கேட்க விட்டுட்டு போனவா. அம்மா இந்த சொந்தம் தானே இந்தியா? ஓ, அப்போ அம்மா இந்தியாவுக்கு தான் போனவா இருக்கு தெரியும். அங்கேயும் இந்தியா இருந்தாங்க. வேற எங்கேயோ போய் அப்போ பிள்ளைக்கு அம்மா இந்த படங்களதுல இருந்து கிடக்கும். அம்மாட இல்லை அப்பாட மீன் பைசாண்டி இல்லை உண்டு. அம்மா அப்பா பார்க்க ஆசை இல்லையோ? ஆசையிலேருந்து சின்னதுலேருந்து அத்தை மாமா சித்தி சித்தப்போட வளர்ந்துட்டேன். நீ எங்களுக்கு தேவையில்லை. அவையில் அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. சரி, இப்போ உங்களோட பள்ளிக்கூட படிப்புகள் இந்த மாதிரி போகுது? பள்ளிக்கூட படிப்பு இப்போ எக்ஸாம் நடக்குதுன்றால எங்களுக்கு இந்த கிழமையில் வாரக்கிழமையிலேருந்து இருக்குது. பள்ளிக்கூடத்தில் என்னென்ன பாடம் நீங்கள் செய்கிறீங்க? டெக்னாலஜியும் ஐடியும் எஸ்எஃப்டியும். டெக்னாலஜியும் ஐடியும் ஓகே. எஸ்எஃப்டி தான் கொஞ்சம் மேக்ஸ் மட்டும் கொஞ்சம். அதற்கு திருப்பி சொல்லுங்க. எஸ்எஃப்டி விஞ்ஞான தொழில்நுட்பம். ஓ, அது உங்களுக்கு இந்த ஐடி அதோட தொடர்பு இல்லையோ? அது ஐடியோட தனி மேக்ஸ் தான். அப்போ கொஞ்சம் பிரச்சனை அதுக்கு போக போக சரியாது. சரி வரும். என்ன ஐடியும் ஓகே இடியும் ஓகே. பிள்ளைக்கு சகோதரங்கள் இல்லையோ? சகோதரங்கள் இருக்கு. அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அண்ணாவும் அக்காவும். அக்கா கல்யாணம் கட்டி பவுனியாவில் இருக்கிறா. அத்தான் வழியில்.
அண்ணா வந்து கட்டாத நிற்குவேன் போய் 2 வருஷத்துக்கு மேலே எந்த தொடர்பும் இல்லை கதைக்கிறதும் இல்லை அக்கா அண்ணா. உங்களோட கதைக்கிறதே இல்லை? நீங்கள் உங்களை கதைக்க விருப்பமா அண்ணாக்களோட? எனக்கும் இப்போ பெருசாக இல்லை. சரி, அப்போ இப்போ உங்களோட சாப்பாடு செலவுகள் அது சாப்பாடுகள் எல்லாம் இங்கே உங்களோட சித்தப்பா தான் செய்கிறாங்க. சித்தப்பா சித்தி எப்படி உங்களோட? சித்தப்பா சித்தி ஓகே. சித்தப்பாவுக்கும் என்ன சரியான கஷ்டம். 3 பிள்ளைகள் அவையிலும் படித்து கொண்டு இருக்கணும். அவர் கூலி டயல் கடையெல்லாம் வேலை செய்யலாம். பவுனியாக போயிட்டு வரலாம். சம்பளம் பாலே 1000 ரூபா வருஷத்துக்கு போயிடும் போக வர. மிச்சம் பால அந்த 1500 1500 தான் வருமானம். சரி, அப்போ உங்களுக்கு தரப்பட்ட இப்போ உங்களுக்கு 20,000 2 மாதம் தந்துருக்கிறார். முதல் மாதம் தந்த 20,000 என்ன செய்த நீங்கள்? ஸ்கூல் செய்கிறதுக்காண்டி புத்த பேக்குகள் ஷூ உடுப்பு ஏதாவது கொப்பி புத்தகங்கள் பண்ணேன். மிச்சத்தை போக்குவரத்துக்கு பயன்படுத்தினேன். அப்போ இப்போ 2ஆம் தரம் 20,000 உங்களோட கையில் வந்து சேர்ந்துட்டு இன்னும் எடுக்கையில். அப்போ என்ன நீங்கள் அதை என்ன வச்சு என்ன செய்ய போகிறீங்களா? என்ன என்னோட சொன்னால் சந்தவர் ஆசைப்படுவார் அவர் இந்த பிள்ளை தான் அந்த 20,000 சரியாக யூஸ் பண்ணதோ இல்லை மிஸ்யூஸ் பண்ணதோ எல்லாம் அவங்க எதிர்பார்ப்பட இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் இந்த வெளிநாட்டிலும் நாங்கள் அவங்க கஷ்டப்படாமல் காசுகள் வராது. என்ன நிறைய கஷ்டப்படுறாங்க பனிக்க வெயிலுக்க. அங்கே 2 காலையில் மாறுகின்ற போது அவங்க எல்லாம் தங்களோட உடுப்புகளையே மாற்றுறவியா நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறார்களாம். கடும் பனியண்டா இங்கேதே பனி இல்லை, வானங்களை மூடி விட்டுரும். அப்போ ரோட்டையே மூடி விட்டுரும். ரோட்டு பேருந்து கிளப்பி தான் ரோட்டால் போகிறதாம். சரியான கஷ்டங்களை எதிர்நோக்கி தான் இருக்கு. மற்ற நாங்கள் இன்னும் எடுக்கவும் இல்லை கிடக்கு. எதுவும் தேவை இப்போ கொப்பி புத்தகங்கள் தேவை போக்குவரத்து தேவைன்னா இருக்கு. அப்படி சரி. அப்போ இப்போ சைக்கிள் தந்துருக்குது. நீங்கள் இப்போ சைக்கிள் இந்த சைக்கிள் உங்கள் சைக்கிள் சம்மந்தமாக சொல்லுங்க. அந்த சைக்கிள் கழுவி பூட்டி மிகவும் சிறப்பான முறையில் கழுவி பூட்டப்பட்டிருக்குது. அப்போ நாங்கள் இந்த தங்கச்சிக்கிறதா முறைப்படி சைக்கிளை கொடுப்போம். வடிவா தெரியுதா? நல்ல வடிவாக தெரியும். 48,500 கழுவி பூட்டின படியால் மிகவும் சிறப்பாக கழுவி பூட்டப்பட்ட சைக்கிள். அப்போ நாங்கள் இந்த பிள்ளையை கொடுக்குறோம். நல்லபடியாக நீங்கள் பாதுகாத்து இந்த சைக்கிளை பாதுகாத்து நீங்கள் ஓடணும். சார் அந்த முறைப்படி சைக்கிளாக. சரி, இப்போ சைக்கிள் தந்ததுக்கு நீங்கள் என்ன சைக்கிள் தந்த சம்மந்தமாக என்ன சொல்ல போகிறீங்க? எதிர்பார்த்தீங்களா எப்படி சைக்கிள் இவ்வளோ வேகமாக கிடைக்குமென்று சொல்லி? நான் எதிர்பார்த்தது குறைவு தான். ஆனால் எனக்கு எந்த சொந்த சகோதரங்கள் கூட இந்த வரைக்கும் ஒரு உதவியும் இல்லை. சத்தம் நல்லா சத்தமாக சொல்லுங்க. எந்த சொந்த சகோதரன் கூட எனக்கு உதவி இல்லை. என்னை யாரை வந்து தெரியாமல் இந்த அங்கிள் உதவி செஞ்சிருக்கு. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். பிள்ளையோட கதைச்சவர் என்ன கதைச்சு உங்கள்கிட்ட நிலப்பாடுகளை கேட்டு அவர் உதவி செய்திருக்கிறார். என்னடா உறுதிப்படுத்துறதுக்காக தான் உங்களோட கதைச்சிருக்கிறார். அப்போ அவர் சொன்னபடியாக செய்திருக்கிறார். அப்போ உண்மை நீங்கள் எதிர்பார்த்தனீங்களா? இல்லை, நான் அப்படியே சொல்லுங்க. இந்த மாதிரி இல்லை நான். ஆனால் அவர் திடீர்னு தது வந்து நான் எதிர்பார்க்கல. அப்போ இப்போ கிடைச்சிடுது. இப்போ உங்களோட மனநிலையே இந்த மாதிரி கிடக்கு. என்ன உங்களோட இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் வந்தாலே இப்போ எனக்கு போக்குவரத்துக்கும் பிரச்சனை இல்லை ஸ்கூல் போக. இப்போ ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நீங்கள் உதவி செய்வீங்கன்னு எதிர்பார்க்கல. அங்கிள் அவற்றை ஃபேமிலியாக அவரோட பிள்ளைகளெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். இதே எனக்கு உதவி செய்த மாதிரி நானும் ஒரு காலத்தில் நல்லா இருந்தேன். என்ன மாதிரி இருக்கிறார்களுக்கு நானும் கட்டாயம் உதவி செய்வேன். எனக்கு உதவி செய்வதற்கு நான் சும்மா இருக்க மாட்டேன். நானும் பிரியோசனமாக படித்தோ அரசாங்க வேலை செய்வேன் என்று சொல்வேன் உங்களுக்கு. இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு முடிகிற மாதிரி சொல்கிறோம். இந்த பிள்ளைக்கு மாதம் 20,000 கிடைக்குது. அந்த 20,000 ரூபா காசை தாரது பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு லண்டன் நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரன். அவர் அவற்ற குடும்பம் மற்ற பிள்ளைகள் சகல சௌபாக்கியங்களை பற்றி எந்த குறையும் இல்லாமல் நீண்ட ஆயுளோட வாழ்வோம். அதே மாதிரி இந்த சைக்கிள் தந்தவர் கனடாவை சேர்ந்த ஒரு சகோதரன். அவர் சொன்ன மாதிரியே செய்கிறவர். இந்த 2 பேரும் உண்மையாக சொல்லும் செல்வர்கள் சொல்வார்கள். சொன்னதை சரியாக சொல்கிறார். அதாவது சொன்னதை செய்கிறவர்கள் தான் இந்த மனிதர்கள். நிறைய பேர்கள் சொல்லுவார்கள், பிறகு செய்ய மாட்டார்கள். அவர் சொன்ன மாதிரியே இந்த சைக்கிளையும் எடுத்து தந்திருக்கிறார் இந்த கனடா சகோதரன். அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் சகல சௌபாக்கியம் பற்றி எல்லாம் ஆண்டவராலே அருள்பாலிக்க வேண்டும் கேட்டு காணொலியில் இருந்து விடப்படுகின்றேன். நன்றி, வணக்கம்.